அப்போ இது திருப்பதிக்கு போற வழி இல்லையா? திருப்பதிக்கு போற வழி இது இல்லைங்களே, இது மலைக்காட்டுக்கு போற வழி இல்ல. அப்ப பைபாஸுக்கு எப்படிங்க போகணும்? பைபாஸுக்கா? இப்படிக்கா போனா ஒரு ரோடு வரும், அப்படியே அப்படிக்கா போனா அங்க ஒரு ரோடு வரும், அப்படிக்கா போய் அங்கிருந்து அப்படியே போயிடலாம். சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. அப்பா, போன்ல மேப் போட்டு போயிடலாமாப்பா? முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியதுதானே. அப்பா, அந்த ஆளு சொன்ன மாதிரியே பைபாஸ்க்கு 50 கிலோமீட்டர் காட்டுதுப்பா. போடா, சீக்கிரம் போ. அர்ஜுன், சரியான ரூட்ல தானே போற? இந்த ரோடு மெயின் ரோட்டுக்கு போற வழி மாதிரி தெரியலையே. சித்தி, மேப்பு காட்டுற ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். சரியான ரூட்டா தான் இருக்கும். டேய், என்னடா அது? இதுக்கப்புறம் ரோடு இல்லாம இருக்கு. திருப்பதி போலான்னு உன்னை காரு ஓட்ட சொன்னதுக்கு எங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்ட. அப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? மேப்பை பார்த்து தானே காரை ஓட்டினேன், அது இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்குன்னு நான் அப்பவே சொன்னேன்ல அர்ஜுன். எல்லாம் என் தலை விதி. என்னங்க விதின்னு சொல்லாதீங்க. நாம கிளம்புறப்போ அந்த துர்கா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கமே, இது விதி இல்லாம வேற என்னவா? டேய், கார் திருப்பிடா. வேற யாரையாவது விசாரிச்சுட்டு போவோம். சரிப்பா. அர்ஜுன், என்னாச்சு?